ஆல் தி பெஸ்ட், நல்லா விளையாடு. பிக் மிஸ்டேக், எவ்ரிதிங் இஸ் இன்னசென்ட். அதனாலே பல விஷயங்கள்ல அவ சிரிக்கிறாளா அழுகுறாளான்னு கூட தெரியாம போயிடுது. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 104 அண்ட் எபிசோட் 105 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் தி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் சீசன் 8 வந்து முடிய போது, மீதி இருக்குது மொத்தமே 2 நாள் தான். அண்ட் கடைசி வாரத்துடைய கடைசி வீக்கெண்ட் எபிசோட். ஸோ பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட்ல வருவாப்ல, அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாப்ல, அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்ல போவோம் இல்லையா. டாப் 5 ஐவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஸோ இந்த சீசன்ல விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது காலில் இருந்து ப்ரோமோவே போடலை. என்னடா வழக்கமாக ப்ரொமோலாம் போடுவாங்களே, எதுவும் போடலன்னு சொல்லி பார்க்கும்போது பழசில் இருக்கிற ப்ரொமோவில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஒரு ப்ரொமோவாக போட்டு விட்டு ஏதோ ஒப்பேத்திட்டு இருந்தாங்க. அப்போவே லைட்டாக டவுட் வந்துச்சு. இன்னைக்கு சரி உள்ள வந்து ஃப்ரைடே எபிசோட பார்த்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. கடைசியில் போகும்போதாச்சு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொல்லி பார்த்தா விஜய் சேதுபதி இன்னைக்கு எபிசோடில் வரல. ஃப்ரைடே எபிசோட மட்டுமே இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த ஃப்ரைடே எபிசோடு எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே என்ற அளவுக்கு எங்கடா எபிசோட அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா மற்ற சீசன்லாம் ரீஎன்ட்ரி வந்தவங்கள ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே சைடெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க இல்லையா. பட் இவங்க சாட்டர்டே எபிசோடு வரைக்கும் வீடு முழுக்க 24 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கறதுக்கு இதெல்லவா எபிசோடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது தீபக் தான் காலங்காத்தாலே எஞ்சி வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எமோஷனல் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னன்னா தீபக் இந்த சீசனுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கர அதிகமான ஒரு விஷயம். அண்ட் தீபக் இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்றது கூட டிசர்விங்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனை கொண்டு போய் டாப் 7ல வந்து எவிக் பண்ணி வெளியே எடுத்தது யாராலுமே அக்செப்டே பண்ணிக்க முடியல. அண்ட் வெளியே வந்து முழுக்க அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அண்ட் இந்த சீசன்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விரல விட்டு எண்ணிடலாம். இந்த ஒரு 5-6 கண்டஸ்டன்ட் மட்டும்தான் இம்பாக்டை கிரியேட் பண்ண கண்டஸ்டன்ட், மற்ற எல்லாருமே மிச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சர் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் டாப் 5 வரைக்கும் வந்திருக்காங்கிறது தான் இந்த சீசனுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது தீபக் உடைய கான்ட்ரிபியூஷன் உண்மையிலேயே இந்த சீசன்ல அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து உணர்வுபூர்வமா வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாருன்றது நல்லாவே தெரிஞ்சு. அண்ட் முத்துபுரன் போயிட்டு சொல்லிட்டு இருந்தா அப்படி தான் லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். முத்துபுரன் சொன்னாப்ல, விடுனே சீசன் முடியும், நம்மலாம் வெளியே போகலாம், ஆனா நம்ம பேர் இங்க இருக்கும்னே, அடுத்த சீசன் வந்தாலுமே சீசன் 8ல முத்துபுரன் தீபக்லாம் இருந்தாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிருக்கோம்லனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அம்மா இதுக்கப்புறம் இங்க வர மாட்டான், உன் பேரு என் பேரு இருக்குல்ல அது இங்க நிக்கும்லனே. அண்ட் தீபக் முத்துபுரன் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாப்ல. இந்த வீட்ல மொத்தமா 24 பேர் இருந்திருக்கும். அதுல உன்னுடைய உழைப்பு வந்து ரொம்பவே அதிகம் குமரா. அது மட்டும் இல்லாம உன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் வெளியே ஓபி அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது நீ உள்ள வந்து உன் உழைப்பை போட்டுருக்க. அண்ட் உன்னால முடியும் அப்படின்னா வெளியே இருக்கிற உன் வயசு பசங்களாலையும் முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துபுரன் வந்து காமெடி போட்டது. ஆமாண்ணே, என்னாலேயே முடியுதுன்னா கண்டிப்பா அவங்களாலையும் முடியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரிலாம் சொல்லாத, நீ ஒன்னும் சும்மாலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. இவனே வந்துட்டான் கிடையாதுடா, ஏன்னா நீங்க சும்மா வரல. சீரியஸாவே தீபக் இங்க ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் நியாயமான விஷயங்கள் தான். ஏன்னா இந்த சீசனுக்கு தீபக் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காப்லையோ அதை விட அதிகமா முத்துக்குப்புறன் டே 1ல இருந்து இன்னைக்கு டே 104 வரைக்குமே ஒரு நாள் விடாம முழுக்க அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்காப்ல. அதாவது இந்த பையன் உள்ள வரும்போது பெருசா இவன் என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, பேச்சாளர் பேசியே இந்த ஷோவெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பேச்சாளர் மட்டும் ஜெயிக்க முடியாது, அறிவு சார்ந்து இந்த கேமை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அந்த அதை மீறி பிசிக்கல் டாஸ்க்லயும் வந்து இறங்கி எந்த அளவுக்கு பிளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிளே பண்ணி எல்லா விதமான விஷயத்தையும் இந்த ஷோல வந்து காமிச்சிருக்காப்ல. நான் இன்னும் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசனே முதல்ல ரொம்ப டல்லான ஒரு சீசன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து செலக்ஷன் ஆஃப் கண்டஸ்டன்ட் அண்ட் ஸ்டார்டிங்ல கொண்டு வந்த அந்த தீம் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் சொல்லிட்டு அதுல முத்துக்குமரனும் இல்ல அப்படின்னா இந்த சீசன் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க் தான். ஏன்னா ஈவன் வந்து ஸ்டார்டிங்ல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற ஒரு தீம் இருக்கும்போது கூட முத்துக்குமரன் மட்டும் பாய்ஸ் டீம்ல இல்லனா பாய்ஸ் டீம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஈவன் ஆப் ஆஃப் தி சொல்ல இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இந்த தீம் எல்லாம் கிடையாது, கோடெல்லாம் கிடையாது, எல்லாரும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா கேம் விளையாட போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் இண்டிவிஜுவலா முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேமே ப்ளே பண்ணாங்க.
இந்த உழைப்பு போட்டிருக்கு. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவுடைய அஃபிஷியல் டைட்டில் வின்னர், ரன்னர் அப் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த ஷோவை நம்மளால ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணமாக இருந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தீபக் அண்ட் முத்துபுரன் சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும் நம்பிக்கை கொடுக்குற பத்தியா. அண்ட் அப்புறமா வேக்கப் சாங்லாம் போட்டு அட்டகாசமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல எல்லா சீசன்லையும் வைக்கிற மாதிரி டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கான க்ரூமிங் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த க்ரூமிங் செஷன்ல மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற சீசன்லாம் இந்த க்ரூமிங் செஷன் போறதுக்கு முன்னாடி வந்து சாக்ரிஃபைஸ் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சிருப்பாங்க. அதுல எந்த அளவுக்கு கன்றாவியா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கன்றாவியா மாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபினாலே வாரத்தில் வந்து க்ரூமிங் செஷன் மூலமா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நிருபலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேர்லாம் வந்து கட் பண்ணிருப்பாப்ல, அமுதவானெல்லாம் ஒரு சைடு ஃபுல்லாக சேவ் பண்ணிருப்பாப்ல, ஏடிக்கைலாம் கொடூரமா மாற்றி விட்டுட்டு கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி ஃபினாலே வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்தாப்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் இந்த சீசன் சொல்லி எடுத்துக்கும் போது வெறும் ரயனுக்கு மட்டும்தான் அந்த பச்சை கலர் பெயிண்ட மண்டையில் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ரயனுடைய மண்டை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி க்ரூமிங் செஷனே ஒரு பெருசாக காமிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள உட்கார்ந்து அவங்க பேசுறது, நக்கல் பண்றது, காமெடி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த லைவ்ல காமிச்ச மாதிரி இதையும் முழுசாக டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க, டேய் நல்ல மூஞ்சிகள் வாம வர மூஞ்சியே பார்த்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா புதிய கிரிஞ்சு கப்புள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்ம விஷால் அண்ட் அன்சிதா இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அன்சிதா யோசிச்சுட்டு இருக்கும்போது விஷால் கேட்கறாப்ல, என்னடி யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற போது, இல்ல இந்த வீட்டை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி நான் வெளியே போகும்போது நான் பெருசா இந்த வீட்டை மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணல. நான் பாட்டு பாய்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு பைத்தியம் முடிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் எப்படா வருவேன்னு சொல்லிட்டு நான் ஓடி உள்ள வந்தேன். இப்போ மறுபடியும் இந்த வீட்டை நான் மிஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணாங்களா இல்ல வேற எதையும் மிஸ் பண்ணி இவ்வளவு அவசரமா உள்ள ஓடி வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டை தான் மிஸ் பண்ணிட்டு போறாங்களா இல்ல வேற யாரையும் மிஸ் பண்ணிட்டு போறாங்கன்றதும் தெரியல. போகும்போது தெரியாது எவ்வளவு மிஸ் பண்ணணும், போய் பைத்தியம் முடிச்சிட்டு திருப்பி வந்து இவங்க 2 பேரும் உள்ள வந்து இந்த ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க பாருங்க. உண்மையிலேயே அது என்ன சொல்றதுன்னே ஒன்றும் தெரியல. இதுக்கு முன்னாடி விஷால் தர்ஷிகா கூட எப்படி பழகிருக்காப்புல, அண்ட் தர்ஷிகா என்னெல்லாம் கோத்ரூ பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் உள்ள வந்தாங்க, அண்ட் தர்ஷிகா விஷால் கிட்ட உட்கார்ந்து என்னென்னலாம் பேசினாங்கன்ற வரைக்கும் விஷாலுக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு அப்புறமா கூட தர்ஷிகா முன்னாடியே விஷால் அண்ட் அன்சிதா அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் போடக்கூடிய அந்த ஆட்டம் இருக்கு பாருங்க, அந்த ஆட்டம் இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனா ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா ஆஹா ஓகோன்ற அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலே தர்ஷிகா இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தர்ஷிகாவுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். தர்ஷிகா இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க பண்ணது எல்லாமே கிரிஞ்சா தான் இருந்துச்சு, தேவையில்லாத கண்டென்ட், ஆச்சா பூச்சா நம்ம எல்லாமே பேசியிருக்கோம், எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்க வந்து திரும்ப ரீஎன்ட்ரியில் என்னுடைய எமோஷனை வந்து நீ டேமேஜ் பண்ணிட்ட, நீ ஒரு ஹோப் கொடுத்துட்ட, இவ்வளவும் நடந்துருச்சு, உன்னுடைய ஆக்ஷன்ஸ்ல எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்சிதா கிட்ட நீ அதே மாதிரி தான் பழகி இருக்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இந்த வீட்டுக்குள்ள போயுமே எல்லாரும் வந்து மறுபடியும் அடிச்சு உட்கார்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சியுமே நீ திரும்பவும் அதே வேலையை இந்த வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற போது அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் இது எல்லாத்தையும் மீறி நேற்று சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்டன் ஏரியாவில் தர்ஷிகா ராணவெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல விஷால் அண்ட் அன்சிதா 2 பேரும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. அந்த டான்ஸை நீங்க பார்க்கணுமே, அது சாதாரண டான்ஸ் கிடையாது, ரொமான்டிக் டான்ஸ் அப்படிங்கிற பேர்ல சுத்துறாப்புல, கட்டி பிடிக்கிறாப்புல, தூக்குறாப்புலன்னு சொல்லிட்டு எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் தர்ஷிகா முன்னாடியே பண்ணிருந்தாங்க. இதை தெரியாம பண்றாங்களா இல்ல தர்ஷிகாவை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த வீட்லயே ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்ட, தூய்மை உள்ளம் கொண்ட, யாருடைய ஃபீலிங்ஸையும் யாருடைய எமோஷன்ஸையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அன்சிதா தர்ஷிகாவுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் அவங்க முன்னாடியே உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணா தர்ஷிகாக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் பண்ணாங்க பாத்தீங்களா. அதுதாங்க உண்மையான ஒரு தாய்மை உள்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் விஷாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாரு பாத்தீங்களா. அந்த மனுஷனை என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் இல்லாம விஷால் இந்த வீட்டில் பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிசுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அந்த பரிசை நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளாம் சேர்ந்து பரிசல்ல போற அளவுக்கு பயங்கரமா இருக்க போகுது. அந்த பரிசு இப்ப புரியாது, நீங்க ஃபினாலே முடியும் போது தான் உங்களுக்கே புரியும். அண்ட் டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் உடைய க்ரூமிங் செஷன்லாம் முடிஞ்ச உடனே யாருக்கு பெருசா சேஞ்சஸ் தெரிஞ்சோ இல்லையோ, ரயனுடைய பச்சை மண்டை இப்ப மறுபடியும் கருப்பு மண்டையா மாறிடுச்சு. வாட்ஸ்அப் அண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ்லாம் போட்டு காமிப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த சீசன் நடந்த மொத்த ஃபன்னி மூமெண்ட்ஸையும் ஒரு கலெக்ஷனா எடுத்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏவியை போட்டு விட்டாங்க.
அண்ட் இவ்வளவு நாள் இந்த சாச்சனா போல எப்படி இருந்துச்சோ இல்லையோ, ஆனா இப்போ எனக்குள்ள ஒரு பயங்கரமான மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே அந்த மெச்சூரிட்டியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நேராக போய் முத்துவரன் பேச ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து பெருசா அண்ணன்லாம் கிடையாது, ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அண்ட் கூடவே வெளியே போனா நம்ம வந்து இதே மாதிரி தொடருமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போது முத்துவரன் கேட்டாப்புல, ஏன் வெளியே போனா அண்ணன் நான் டைவர்ஸ் பண்ணிடுவியா அப்படி கேட்கும்போது, அப்படி இல்லைனே, நீ ஒன்றில் பிஸியா இருப்பேன், நான் எந்தில் பிஸியா இருப்பேன், இப்படி இருக்க முடியுமான்னு தெரியல, அதனால சொன்னனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்போ முத்துவரன் சொன்னாப்புல, என்னுடைய அன்பு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எனக்கு பெருசா வெளியே காட்டிக்க தோணாது, ஆனா உன்னுடைய எல்லா வெற்றியும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே, அதை மட்டும் நீ வச்சுக்கோனே, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போச்சு. கடைசில நீ வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்னே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போச்சு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தர்சிகாவுமே முத்துக்குறன்ட்ட நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, டாப் 5 எல்லாம் வந்துட்ட, கான்ஃபிடண்டா இரு, ஹோப்போட இரு, பட் எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்லயும் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியமா தான் சொன்னாப்ல, டாப் 5 வந்துட்டடா, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சாச்சனாப்புல போயிட்டு விஷால் கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. இந்த வீட்டில் நான் எதை சம்பாதிச்சனோ இல்லையோ, ஒன்ன சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு தூரம் வந்துட்டல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒன்னு நீ ஜெயிச்சல, அது போதும், நீ எல்லாம் டாப் 5 வருவன்றதை நான் அப்பவே வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன், நீ டாப் 5 வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிச்சு. அதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா, நம்பலாமா வேணாமா ஒன்றும் புரியலையே, இல்ல கடைசி நாள் ஏதாச்சும் அடிச்சு விட்டு போவன்றதுக்காக அடிச்சு விட்டுட்டு இருக்கான்றது ஒன்றும் புரியலையன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப விஷாலுமே, அதாவது எனக்கு வந்து மற்ற விஷயத்தெல்லாம் விடு, எனக்கு ஒன்றுன்ற போது எல்லாரும் வந்து நின்னீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தாப்புல. கடைசியில் இந்த பிள்ளை என்ன நீ வந்து கைக்குள்ள வச்சு ஒரு பாதுகாப்பா பார்த்துக்கிட்ட பத்தியா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு சொல்லிட்டு விஷால்கிட்டே அதே சொல்லிட்டு நீ வந்து வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போச்சு. கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேட் பண்ற விதமும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கேருந்து சாச்சனாப்புல நேரா பவித்ரா கிட்ட போயிட்டு அதே மாதிரி மெச்சூரிட்டியான பேச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நீ ஒன்ன ஜெயிச்சிட்டல, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அது பார்க்கும்போது அப்ப எல்லாருக்கிட்டையும் நீ ஒரே டைலாக் தான் பேசிட்டு இருக்கியா, ஒரே டைலாக் தான் மனப்பாடம் மட்டும் வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இல்ல ஆளுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கவங்க எல்லாம் எங்க ஜெயிக்க போறாங்க, இப்படி இருக்கவங்க எல்லாம் எங்க வர போறாங்கன்ற மாதிரி நீயே சொல்லியிருக்க, ஆனா நீ வந்துட்டு பத்தியா, நீ ஜெயிச்சிட்ட பத்தியா, நீயே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. இருக்கிறவங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லுவல, இப்படி இருக்கிறவங்களும் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஜெயிச்சு காட்டிட்டேன். அந்த கூடவே உங்களை பார்த்து நான் நிறைய வியந்திருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்துச்சு. அது பார்க்கும்போது பவித்ரா இந்த வீட்டில் ஆச்சரியப்படுற அளவுக்கும் வியந்து பார்க்குற அளவுக்கும் பெருசா எதுவும் பண்ணலையே, அந்த பொட்டி டாஸ்க் ஒன்றும் ரிஸ்க் எடுத்து போய் எடுத்து வந்தாங்க, அதை தவிர்த்து பெருசா பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த புள்ள புகழ்ந்து தள்ளுவன்றதுக்காக பேசிச்சா என்னன்றது தெரியல. அண்ட் கூடவே உங்களுடைய மனசு வந்து பியூரான மனசுக்கா, நீங்களா இருக்கீங்க, ஐ லவ் யூ கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பவித்ரா சொன்னாங்க, சரி விடு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எதை பத்தியும் பெருசா கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சாச்சனா புள்ளிக்கு வெளியே வந்து நெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய இடத்துல புலம்புச்சு. ஈவன் விஷாலுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி விட்டுட்டு அது மூலமா இதுக்கு நெகட்டிவிட்டி வந்துருச்சு சொல்லிட்டு கொஞ்சம் ஒப்பாரி வச்சிச்சு பாத்தீங்களா, அதையும் சேர்த்தான் சொல்றாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. எதுக்கும் பயப்படாத, என்னனாலும் பார்த்துக்கலாம், எல்லாமே மாறிடும். சோ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லா நெகட்டிவிட்டியும் குழி தோண்டி புதைச்சி விட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு மெச்சூரிட்டியா பேசிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. மனசு நெச்சமான பியூரான மனசு. அன்னைக்கு இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல. இப்போ முத்துக்குமரனா நல்லா பேசுவாப்ல, டாஸ்க்லாம் நல்லா விளையாடுவாப்ல, ராயன்னா டாஸ்க் பீஸ்ட், சௌந்தர்யானா ரியாக்ஷன் கொடுப்பாங்க, பவித்ரானா புலம்புவாங்க, வீட்டை சுத்தமா வச்சுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதே மாதிரி விஷாலுக்கான டேலண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா பேசுவா மேடம், நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேடம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. உண்மையிலேயே அது விஷால் கிட்ட தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து விஷால் கிட்ட பேசும்போது விஷால் சொல்றாப்ல, பாத்தியா உன் சார்பில் நான் டாப் 5 வந்துட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது பார்க்கும்போது என்னது சுனிதாக்காகவும் இவர் வந்து டாப் 5ல வந்து நிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சுனிதா நீ வந்து என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவ, யார் என்ன பத்தி எது சொன்னாலும் நீ வந்து அதை டிஃப்ரெண்டா பார்க்க மாட்ட, என்கிட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணுவியோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவ, என்கிட்ட நீ எதுவும் கேட்டது கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது, பிகாஸ் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும்போது சுனிதாவால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களே பயங்கரமா எமோஷனல் ஆகி அவங்களே கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பஞ்சம் இருந்துச்சோ இல்லையோ, ஆனா அழுகைக்கு மட்டும் எங்கேயும் பஞ்சமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி டே 1ல ஆரம்பிச்ச அழுகை டே 104 வரைக்கும் எல்லாரும் கதறி அழுதுகிட்டு மட்டும் தான் இருக்காங்க. சோ அதோட கலெக்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஏவியை போட்டு விட்டோன்னே அந்த ஏவியை பார்த்து எல்லாரும் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கூட நல்ல விதமா சொல்லி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த ஏவி முடிஞ்சு எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆகி அழுதுகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சில விஷயங்கள் இந்த வீட்டை பத்தி ஷேர் பண்ணாப்ல. அதாவது வெளி உலகத்துக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வெளி உலகத்துல நீங்க யார் கூடயாச்சும் சண்டை போடுறீங்க அப்படின்னா நீங்க மூஞ்சி திருப்பிட்டு போயிடலாம், மறுபடியும் அவங்க மூஞ்சில முழிக்கணும்ன்ற அவசியம் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு சண்டை போட்டீங்கன்னா நாளைக்கு காலைல அவன் மூஞ்சில தான் நீங்க முழிக்கணும், மறுபடியும் அவன் கூட சேர்ந்தா நீங்க ஒரு கேம் விளையாடி ஆகணும், மறுபடியும் அவன் மூஞ்ச பார்த்து தான் ஆகணும், பழகி தான் ஆகணும்ன்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுவே வந்து பழகிரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப
ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே சில வந்து ஒரு மோட்டிவேஷனான விஷயங்கள்லாம் சொன்னாப்ல. வெளியே போனதுக்கு அப்புறமா நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கலாம், நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கலாம். நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க லைஃபை வந்து வேஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ஃபேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி இந்த வீட்டுக்கே மறுபடியும் கெஸ்டா வர போறீங்களான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. உண்மையிலே அது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனலா இருக்கும். என்னோட வெற்றி பாதையை நான் அமைத்துக் கொள்வேன்னு இறங்கி வேலை செய்ய போறீங்களா? அண்ட் அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ள ஒரு 17 பேர் ரீஎன்ட்ரின்ற பேர்ல உள்ள வந்தாங்களே, அவங்களெல்லாம் நீங்க வெளியே அனுப்புற மாதிரி ஐடியா இருக்குதா, இல்ல அடுத்த சீசனுக்கு அவங்களே வச்சு செட்டு போடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஏதுனே ஒன்றும் புரியலையே. நாளைக்கு ஃபினாலே, இன்னும் 24 பேரை வீட்டுக்குள்ள வச்சு குபுன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, என்னதான் ஐடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சரி ரைட்டுப்பா போதும், மீதி இருக்கிற அந்த 17 பேர், அதாவது ரீஎன்ட்ரி கொடுத்த அந்த 17 பேரும் தயவு செஞ்சு இப்ப வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. பரவாயில்ல, உங்க டக்கு இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா இருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 17 பேரும் மெயின் டோர் வழியா இப்ப வெளியே வரலாம். அண்ட் ரீஎன்ட்ரில வந்து எல்லாரும் டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்லாம் போயிட்டு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தர்சிகா போயிட்டு விஷால் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நல்லா விளையாடுறா, எவ்ரிதிங் இஸ் a lesson, பிக் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதாவது நீ மட்டும் மிஸ்டேக் பண்ணல, உனக்கு மட்டும் இது லெசன் கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே பண்ண மிஸ்டேக் தான், ரெண்டு பேருக்குமே லெசன் தான் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையா சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில லெசனுங்கிறது ஒரு தடவை நடக்கலாம், 2 தடவை நடக்கலாம். ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் தான் ரீஎன்ட்ரில வந்து கூட மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் தர்சிகாவை பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு. ஏன்னா வேற யாரா இருந்தாலுமே இவ்வளவு கடுப்பேத்துறதுக்கு, இவ்வளவு வெறுப்பேத்துறதுக்கு கடைசியில போகும்போது கூட அவங்க மூஞ்ச பார்க்காம போயிடணுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் அட்லீஸ்ட் தர்சிகாவை பொறுத்த வரைக்கும் போகும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்லணும், நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு பாராட்டினாங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட், நல்லா விளையாடு. அண்ட் போன வாட்டி அன்சிதா எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது விஷால் போயிட்டு அன்சிதா கிட்ட பேரை சொல்லிடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. என்ன பேருன்னு சொல்லி பார்த்தா அன்சிதாவுடைய எக்ஸ் பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாப்ல. அப்போ அன்சிதா வெளியே போயிட்டு ஒரு பேர் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த பேர் என்னன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம், ஒருவேளை அர்ணவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெளியே வந்து இன்டர்வியூல கேட்கும்போது கூட என்னுடைய பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் லவ் யூ சொல்ல, அர்ணவ் பேரும் சொல்லல, வேற ஒரு பேர் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியா மறுபடியும் ரீக்ரியேட் பண்றாங்க. இந்த வாட்டி அன்சிதா வந்து விஷால் காதுல சொல்ல, விஷால் வந்து அன்சிதா காதுல ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அது கடைசி வரைக்கும் என்ன சொன்னாருன்றது கேட்கவே இல்லை. ஆனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் முகத்திலேயே அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஹாப்பினஸ், ரெண்டு பேரும் பயங்கரமா கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா அது என்னன்றது வெளியே வந்து அவங்க வாயால சொன்னாதான் தெரியும். அது என்னன்றது தெரியல. கடைசியா அதுவும் எங்களுடைய பர்சனல் அப்படி சொல்லி முடிச்சிருவாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்ட் எல்லாரும் வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து பாட்டு பாடி, அதுக்கப்புறம் பிக் பாஸ் பாட்டு போட்டு எல்லாரும் பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் கிளம்புனாங்க. அண்ட் வழக்கமா மற்ற சீசன்ல எல்லாரும் கிளம்பும் போது எல்லாரும் கூட்டமா நின்று பாய் அப்படின்னு ஒன்னா கத்திட்டு கோரசா கத்திட்டு போயிருவாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி நம்ம தீபக் என்ன சொல்லிட்டாப்ல, எந்த ஆர்டர்ல எவிக்ட் ஆகி வெளியே போனோமோ அதே ஆர்டர்ல ஒருத்தரா போய் பேசிட்டு கிளம்புக்குன்னு சொல்லிட்டு அதையே ஒரு 15 நிமிஷம் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் போயிட்டு நல்லா விளையாடுங்க, சூப்பரா விளையாடுங்க, பயங்கரமா ஆடுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, யாரு ஜெயிச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா சில ஃபார்மேட் டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வரிசையா எல்லாரும் கிளம்பி அந்த குபு குபுன்னு இருந்த வீடு இப்பதான் அப்பாடா 5 பேர் மட்டும் இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு. அண்ட் எல்லாரும் வெளியே போய் கதவெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா கூட விஷால் போயிட்டு அசினோ அசினோ அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறிட்டுலாம் இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போதான் ஆமால அருண் ஜாக்லின்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கேமரா முன்னாடி போயிட்டு அருண் அண்ட் ஜாக்லின் உங்களையும் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முழுக்க ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள வச்சு அருன்னு அடுத்ததுக்கு பதிலாக இந்த 5 பேரை மட்டும் தனியாக விட்டுருந்தா கூட நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கும், நிறைய வாக்குவாதங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு. எல்லாரையும் உள்ள விட்டு இந்த மொத்த வார்த்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த 5 பேர் மட்டும் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இது வீடே குபு குபுட்டு இருந்துச்சு, இப்போ யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கூடவே இந்த சீசன்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெட்டி டாஸ்க் தான். மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் பயங்கர கிரியேட்டிவாக யோசிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுது. அண்ட் அதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான விஷயம். 6 பேர் தான் இருந்தாங்க, அந்த 6 பேருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஆள் டிசர்விங்கா இந்த டாப் 5ல இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஜாக்லின் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியவும் போயிருக்காங்க. அண்ட் பவித்ரா சொன்னாங்க, எனக்கு வந்து இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. நான் வெளியிருந்து பார்க்குற நம்மளை விட அதை போய் டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும். சீசன் 8னாலே கண்டிப்பா பெட்டி டாஸ்க்டா அப்படிங்கிற அளவுக்கு கிரியேட்டிவ் டீம் எதுல வந்து அவங்களுடைய கிரியேட்டிவ்
வேல்யூவை காமிச்சாங்களோ இல்லையோ இந்த பெட்டி டாஸ்க்ல பயங்கரமாவே காமிச்சிருக்காங்க. பெஸ்ட் டாஸ்க்ரா அந்த சீசன்ல. எவ்ரிவன் ஹேவ் ஒன் அட்டெம்ப்ட். ஈவன் ஜாக்லின் இந்த பொடி டாஸ்க் மூலமா தான் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. ஸோ முத்துப்பன் சொல்லிட்டு இருந்தாப்ல நீ வெளியவே போயிருந்தாலுமே மக்கள் உன்னை கொண்டாடுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். வி மிஸ் யூ ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபினாலே ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து கண்டினியூ ஆகாது. இதுதான் கடைசி. யார் யார் என்னென்ன சொல்லணுமோ எல்லாருமே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 24/7 எங்களை வந்து பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி முடிச்சாங்க. அதோட லைவ் ஸ்ட்ரீமிங்கும் முடிஞ்சு போச்சு. 24 மணி நேர ஒளிபரப்பு நிறுத்தப்படுகிறது. ஸோ இந்த சீசனுடைய மற்ற எபிசோடெலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இந்த சீசனுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக ஃபினாலே வாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சாட்டர்டே எபிசோடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்குடா நீங்கள் ப்ரீமியர்லாம் பண்ணிருந்தீங்க, எபிசோடு மாதிரியே எடுத்து போட்டு போயிருக்கலாம் வேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட ஏதாச்சும் ஒரு இடத்துல கடத்துல விஜய் சேதுபதி வந்து ஒரு வாழ்த்துக்களாச்சும் சொல்லிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் எபிசோடுன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்க. அண்ட் டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுல முத்துமுரன் தான் வின் பண்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. அண்ட் அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே போயிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ரன்னர் அப்பா யார் வரப்போறா, செகண்ட் ரன்னர் அப்பா யார் வரப்போறா அப்படிங்கிறதுலாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே லீக் ஆயிட்டு இருக்கு. அது அபிஷியலா உங்களுக்கு நாளைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இப்போ டாப் 5 கண்டஸ்டன்ட் சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா, இது முத்துக்குமரனை தவிர்த்து மீதி 4 பேருமே நல்லா டிசர்விங் சொல்ல முடியல. ஏன்னா மற்றவங்க போட்ட எஃபோர்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 பேரும் அவ்வளோ பெருசா எஃபோர்ட் போடல, ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் ரயன் கூட டிக்கெட் டு ஃபினாலில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாப்ல. அட்லீஸ்ட் அவராஜ் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி இந்த டாப் 5ல வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை ஜாக்லின் அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போகல அப்படிங்கிற பட்சத்தில் ஈவன் ரயன் கூட எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். அது என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா ஜாக்லின் வந்து ரொம்ப டிசர்விங், தீபக் டிசர்விங், அருண் பிரசாத் டிசர்விங், மஞ்சரி டிசர்விங். இந்த 5 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்கு இல்லையா, இந்த ஷோக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் அது ரொம்பவே அதிகம். மற்ற எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா அங்கங்க அந்த டாஸ்க்ல ஒன்று பண்ணாங்கல்ல, இந்த டாஸ்க்ல ஒன்று பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி, ஓ அங்கங்க ஒன்று பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற எல்லாருமே த்ரூ அவுட் த சீசன் நிறையவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுலயும் விஷால்லாம் பத்தி சொல்லணும்னா இந்த சீசனுக்கு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காப்ல. அவருக்கு அதுக்கான பரிசு கிடைச்சிருக்கு. அந்த பரிசை பார்த்து நீங்களும் கை தட்டுவீங்கன்னு நானும் நம்புறேன். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அஃபிஷியலா இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அதை பத்தி நிறையவே பேசலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர் ஆகணும், யார் ரன்னர் ஆகணும், யார் செகண்ட் ரன்னர் அப் ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய டாப் 5 டிசர்விங் கண்டஸ்டன்ட் யாரா இருந்தாங்க, யாரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இஸ் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. தடா பை பை அண்ட் டேக் கேர். Thank you.